நவராத்திரி என்பது தெய்வ தாயாரின் சக்தி, அருள் மற்றும் விழிப்புத்தன்மையை கொண்டாடும் திருநாளாகும். இந்த 9 நாட்களில் துர்க்கை, லட்சுமி மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 சக்தி வடிவங்களையும் வழிபடுவது வழக்கம். இது தீமையை எதிர்த்து நன்மை வெல்லும் ஐதீகத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது 9 இரவுகளும் 10ஆம் நாளான விஜயதசமியும் சேர்த்து கொண்டாடப்படும் இந்த விழா மகிழ்ச்சி, பக்தி மற்றும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட இந்நாட்களில் நாமும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ இறை அருளை பெறுவோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். மக்கள் வணக்கம். இது நவராத்திரி திருவிழா. நவராத்திரி திருவிழா என்கிற இந்நிகழ்ச்சியின் வழியே 9 நாட்களும் 9 விதமான அம்மனை தரிசித்து அன்றைய நாளுக்கான சிறப்புகளை அறிந்து பல்வேறு விதமான கொலு அமைப்பினை பார்க்க இருக்கிறோம். 3 வெவ்வேறு பகுதிகளாக பிரிந்திருக்கும் இந்நிகழ்ச்சி குறித்து முழுமையாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சியை தொடருவோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருவது அருள் தரும் அம்மன். இன்றைய அருள் தரும் அம்மன் பகுதியின் வழியே சென்னை கொளத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய தேவி கருமாரி அம்மனுக்கான ஊஞ்சல் சேவையை தரிசித்துவிட்டு வரலாம். வாருங்கள். முழுமைக்கும் நீ எந்த நன்மையன்றோ, என்னைக்கும் விலகுக்கும் வேதமுண்டோ, என்றைக்கும் நான் உந்தன் பிள்ளையன்றோ, அன்புக்கே நான் அடிமையாக வேண்டும், அறிவுக்கே என் காது கேட்க வேண்டும், பம்புக்கே போகாமல் இருக்க வேண்டும், பஞ்சத்தை என் நெஞ்சம் மறுக்க வேண்டும், பண்புக்கே உயிர் வாழ ஆசை வேண்டும், அறிவுக்கே நான் என்றும் பணிய வேண்டும், என் பக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும், என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும், கும்பிடவோ கையிரண்டால் போதவில்லை, கூப்பிடவோ நான் ஒன்றால் முடியவில்லை, நம்பிடவோ மெய்தனிலே சக்தி இல்லை, நடந்திடவோ காலிரண்டால் ஆகவில்லை, செம்பவள வாயழகி உன்னெழிலோ சின்ன இரு கண்களுக்குள் அடங்கவில்லை, அம்பளவு பிரியாலே உன்னை என்றும் அடிப்படையும் ஆசைக்கோடவும் இல்லை, காற்றாகி கடலாகி கடலாகினாய், பயிராகி உயிராகி உடலாகினாய், நேற்றாகி இன்றாகி நாளாகினாய், நிலமாகி பயிராகி உணவாகினாய், தோற்றாலும் உழைத்தாலும் வாழ்வாகினாய், தொழுதாலும் அழுதாலும் படிவாகினாய், போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை, பொருளோடும் புகழோடும் வைப்பாய் என்னை, அம்மா போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை, பொருளோடும் புகழோடும் வைப்பாய் என்னை, அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாரி கருமாரி அம்மா, பாப்பும் கணநாயக வாரணமே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, கண்ணும் தெரியார் பாடே கதியாய், கண்மூடி நெடுங்கணவான தவம், பெற்றும் தெளியா நிலையில் நிலவம், பெரும் விளையே பேச தகுமோ, பற்றும் வயிற படைவாள் வயிற பகைவர் தெமனாகலே, பற்றாத துணையே வருவாய், மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மூலகணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலகிரியே சரணம் சரணம், குன்றா ஒளி புகையே சரணம், நில திருமேனிலே நினைவா
அடுத்து வருவது நாளும் மகிமையும். இப்பகுதியை பொறுத்தவரையில் நவராத்திரியின் அன்றைய நாளுக்கான சிறப்புகளை விவரிக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் முனைவர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள். வாருங்கள் நவராத்திரியின் மகிமையை கேட்டு வருவோம். நவராத்திரியின் 2வது நாளாக நம்ம வருஷத்தில் 4 நவராத்திரிகளை சாரதா நவராத்திரி தான் நம்ம இப்போ கொண்டாட போகிறோம். இந்த நவராத்திரி தான் மகிஷாசுர மர்த்தினியைக்காக நம்ம ஒரு அம்மன் துர்க்கை அம்மனுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நவராத்திரி. அதில் மகா எப்போவுமே அஷ்டமி நவமி சஷ்டியெல்லாம் மகா அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியதான் மகா சஷ்டி, மகா அஷ்டமி, மகா நவமி, அடுத்தது விஜயதசமி. விஜயம் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் விஜயம் அப்படின்னு பேர். அதனால தான் விஜயதசமி. இந்த விஜயதசமியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு அறிவூட்டல் கூடியது. குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னா படிப்பு அறிவு அப்படிங்கிறத நம்ம செயல்படுத்துறதுக்காக நெல் பரப்பி அந்த நெல்லில் நம்ம முதல் எழுத்தாக அந்த குழந்தைகளுடைய விரல்களை கொண்டு நம்ம எழுதக்கூடிய ஒரு நாள் விஜயதசமி அமையுது. அதே பார்த்திங்கன்னா நாக்கில் நெல்மணி கொண்டு ஆங்கிற எழுத்தை எழுதி வைப்பாங்க. அது அவங்களுடைய படிப்பு அறிவை மேம்படுத்தி மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் வெளியேறி நல்ல அறிவை தூண்டி விடுறதுக்கு அந்த நெல்மணி. நாக்கு நல்லா சரளமாக அவங்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் சரளமாக நாக்கு பிறல்றதுக்காக தான் நெல்மணியில் கீறி விடுவாங்க. இதெல்லாம் அந்த விஜயதசமியோடைய சிறப்பான ஒரு விஷயம். அப்போ கொலு பொம்மைகளை நம்ம வச்சு அழகு பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலர் வண்ணங்களில் அழகு பார்த்து வைக்கிறது விசேஷம். குழந்தைகளுக்கும் வரக்கூடிய கன்னி பெண்கள், மூத்தோர்கள், முதியோர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் விதவிதமான ஒரு பரிசு பொருட்களை தருவாங்க. ஒவ்வொரு கோயில்களிலும் கொலு வைப்பாங்க. கொலு வைக்காத கோயில்கள் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களால் இயன்ற அளவுக்கு பொம்மைகள் வாங்கி அவர்களுக்கு என்ன முடியுமோ அந்த இடத்தை அழகுபடுத்தி சுத்தப்படுத்தி அன்னைக்குண்டா அவங்களுக்கு என்ன முடியுமோ அதையே அவங்க ஒரு நெய்வேத்தியம்
நைவேத்தியமாக படைத்து அவங்க அந்த கொலுவை வச்சு அழகுபடுத்தி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யார் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் அவர்களை ஒரு பாட வைத்து பரிசு பொருட்கள் கொடுத்து சந்தோஷமாக தான் வீட்டுக்கு வழி அனுப்பி வைப்பாங்க. இதுதான் வந்து நவராத்திரியோடைய சிறப்பு. நவராத்திரி கொலு வச்சிருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே போனால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி ஏனோ தானேன்னு போக மாட்டோம். நல்லா பட்டு நல்லா ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு அழகான ஆடை உடுத்தி தான் நம்ம போவோமே ஒழிய ஒரு நார்மலாக ஒரு கல்யாணத்துக்கு எப்படி போவோம் அந்த மாதிரி தான் போவோம். அப்போது கல்யாணத்துக்கு போகிற மாதிரி போகிறதே வந்து மங்கள காரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 2வது நாளாக வரக்கூடிய நவராத்திரி அம்மன் வந்து பிரம்மச்சாரிணி. அவங்களுடைய பேர் வந்து பிரம்மச்சாரிணி. முதல் நாளாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாள் தொடக்கத்திலே பிரம்மச்சாரிணியே நமக பிரம்மச்சாரிணியே நமக அப்படின்னு சொல்லி 27 முறைகள் சொல்லணும். அப்போ தான் வந்து உங்களுடைய விரதம் நல்லா பூர்த்தி அடையும். அந்த நாள் வந்து இனிய நாளாக இருக்கும். ஓகே, உங்களோட வேண்டுதல்கள் வந்து சீக்கிரம் உங்களுக்கு பயனடையக்கூடியதாக இருக்கும். பிரம்மச்சாரிணி இவங்க யார் அப்படின்னா எல்லாம் முனிவர்கள் தான் வந்து தவம் மேற்கொள்வாங்க. முனிவர்கள் தான் நம்மளுக்கு வந்து தவத்தில் இருப்பாங்க, தியானத்தில் இருப்பாங்க. அவங்க தான் எல்லா வல்லமையும் பெற்றவர்களா கடவுளை போய் சீக்கிரம் வந்து அடையிறதுக்கு என்ன யுத்தியோ அதை கையாளுவாங்க. இப்படி வந்து முனிவர்களாக தான் நம்ம சொல்லியிருக்கோம், ஆண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் பெண்களும் தபஸ்வினியாக இருந்திருக்காங்க. பெண்களும் வந்து தியானத்தில் இருந்து கடும் தவம் இருந்து இறைவனுடைய அருள் பெற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நாள் தான் பிரம்மச்சாரிணி தேவி தான் தபஸ்வினி. இவங்க கையில் என்ன இருக்கும் அப்படின்னா கமண்டலமும் ருத்ராட்சமும் இருக்கும். அப்போ இவங்க கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர் புனிதமான ஒரு நீர். இந்த நீரில் வந்து யாரையும் சபிப்பாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு நல்ல விமோச்சனம் கொடுப்பாங்க. எடுத்தோன்னே யாரையும் சபிக்க மாட்டாங்க. அப்போது இந்த பெண் தபஸ்வினினாவே பெண். அப்போ பெண் உள்ளம் அப்படிங்கிறது மிகவும் அற்புதமானது. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் தண்டிக்க மாட்டாங்க. அப்போ அந்த 2வது நாள் எப்பவுமே 2னா தனம் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. தனம் அப்படிங்கிறது தான் 2. அப்போ இந்த 2ஆம் நாள் குடும்பம் அப்படிங்கிறது, குடும்பம் தனம் எல்லாமே 2ஆம் நாள். அப்போ அந்த நாள் குடும்ப சுபிக்ஷமாக இருக்கும், தனம் கிடைக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நம்மளுடைய பணம் எங்கேயாவது சிக்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனடியாக கிடைச்சிடும். அவர்களே உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருவாங்க. அப்போது இந்த தபஸ்வினி அப்படிங்கக்கூடிய பிரம்மச்சாரிணிங்கிற பேரை சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுடைய உடம்புக்குள்ளேயும் உங்கள் வீட்டுக்கும் கிடைக்கும். அவங்க ஆடை வந்து வெள்ளை. முதல் நாள் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் வெள்ளை வஸ்திரம் வாங்கிக்கணும். முதல் நாள் வந்து நம்ம மஞ்சள் சொல்லியிருக்கோம், 2ஆவது நாள் வெள்ளை. நீங்கள் வரிசையாக 9 நாள் 9 வஸ்திரத்தை வைக்கணும். அப்படி வந்து நம்ம அதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு விரதத்துக்கு அடிப்படையான விஷயம். வெள்ளை வஸ்திரத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு மலர் போடுங்க. அதில் வெள்ளை ஜாதி பூ வந்து வெள்ளை ஜாதி பூ. அடுத்தது வெள்ளையில் என்ன மலர் இருந்தாலும் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அதில் வெள்ளை செம்பருத்தியாக இருக்கலாம், வெள்ளை அரளிப்பூ, செம்பங்கி பூ, வெள்ளை கலந்த எந்த பூக்களாலும் அவங்களுக்கு நீங்கள் அர்ச்சனை அப்படி அதில் தான் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதன்படி செய்யும்போது உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். சரிங்களா? நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், வெள்ளை அவல். சர்க்கரை பொங்கல் வைக்கணும். சர்க்கரை பொங்கல் வந்து வெள்ளையில் தான் நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை தான் வந்து பயன்படுத்தி பொங்கல் வைக்கணும். வெள்ளை அவல் ஊற வச்சு வெள்ளை அவலை வந்து அவங்களுக்கு நெய்வேத்தியமாக கொடுக்கணும். இந்த நெய்வேத்தியம் எதுக்கு படைக்கிறோம் அப்படின்னா நெய்வேத்தியம் இல்லாத ஒரு விரதம் கிடையாது. நெய்வேத்தியம் இல்லாத ஒரு சாமியோடைய ஒரு படைப்பே கிடையாது. நெய்வேத்தியம் எப்படி செய்கிறாங்க, நெய்வேத்தியம் அவங்க ரொம்ப முழு மனதோடு செய்கிறாங்களா, அந்த நெய்வேத்தியத்தில் வந்து அவங்க டேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க, எப்படி இருக்குது என்னன்னே பார்க்க மாட்டாங்க. அப்போ அவங்க உள்ளுணர்வு சக்தியோடு செயல்படுறாங்க. அந்த உள்ளுணர்வு சக்தி அவங்களுடைய ஆத்ம திருப்தியை வெளியே கொண்டு வந்து காட்டுதான் நெய்வேத்தியம். அப்போது இந்த அம்மனுக்கு என்ன பிடிக்கும், இந்த தேவிக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நாளுடைய கருத்து. இதனுடைய பயனாக ஆன்மீகம்,
அறிவு, முன்னேற்றம், ஆற்றல் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆன்மீக அறிவு கிடைக்கும். சாஸ்திரம் சம்பிரதாயத்தில் ஏதாவது இருந்து படிக்கிறதுக்காக போயிருக்காங்க, ஜோதிடம் படிக்கிறாங்க, சாஸ்திரம் படிக்கிறாங்க, இல்லை ஒரு புரோகிதராக ஒரு படிக்கிறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல ஆற்றல் கிடைக்கும், ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும், அறிவுத்திறன் மேம்படும். ஏன்னா உங்களுடைய உடம்பை கட்டுப்படுத்தி செயல்படக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளும் இதில் உங்களுக்கு கிடைச்சிடும். இது 2ஆம் நாளுடைய விரத பயன்கள். இந்த விரத பயத்தின் முடிவாக நீங்கள் இந்த பயன்பாட்டையெல்லாம் உங்களுக்கு தன்னை போல் உங்களுக்கு சேர்ந்துடும். ஓகேங்களா? இதில் இளையவர்கள், எந்த குழந்தை ரொம்ப சின்னதாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் நெய்வேத்தியத்தை கொடுங்க. அடுத்தது வயதுக்கு மூத்தவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த நெய்வேத்தியத்தை கொடுங்க. இது சிறப்பான விஷயம். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. சரிங்களா? முதல்ல இந்த 2 பேர்த்த நீங்கள் கொடுக்கும்போது முழு பலனை அனுபவிச்சிடலாம். இதன் பயனாக நீங்கள் வைக்கிற வஸ்திரம் 9ஆவது நாள் 9 நாட்கள் முடிஞ்சு அந்த வஸ்திரத்தை நீங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து உங்களுடைய வீட்டில் பூஜை அறையோ இல்லை நீங்கள் பீரோக்குள்ளே ஒரு பட்டு துணி வைக்கக்கூடிய இடத்துல வச்சு வழிபடும்போது நவ கிரகங்களும் நவ செல்வங்களும் இருக்கக்கூடிய நவ அம்மன்களும், துர்க்கை, சரஸ்வதி அம்மன், எல்லா அம்மன்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே குடியேறிடுவாங்க. இதுக்காக தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வஸ்திரத்தை நம்ம வைக்கிறோம். ஓகே, நம்ம இன்னைக்கு 2ஆம் நாள் நவராத்திரியின் சிறப்புகள், பயன்கள், ஆடைகள், அவங்க யார் என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இதை சிறப்பான முறையில் இந்த நவராத்திரி நீங்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்து நாம் பார்க்க போவது எங்க வீட்டு கொலு. நவராத்திரி திருவிழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்றுதான் கொலு. இது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறப்பு மரபாகும். 9 நாட்கள் வீட்டில் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் வைக்கப்படும் கொலு பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு விழா அம்சமாக உள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் கொலுவை பார்த்து வரலாம், வாருங்கள். Welcome to Makkal TV team. We are Sai Sridhar and Radha Sai Sridhar family from Bhagyam Lake Shore, Kirkatlai. We welcome you all for this our Navaratri Golu celebration. Once again we welcome the entire team of Makkal TV. வணக்கம். இது எங்களுடைய தீம் கொலு பெவிலியன். நாங்கள் ஒரு 45 வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் கொலு வச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்தும் பாஸ்ட் 25 இயர்ஸாக கொலு வச்சுட்டுருக்கோம். பட் தீமேட்டிக் கொலு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 12 இயர்ஸாக தீம் கொலு வச்சுட்டுருக்கோம். ஸோ இந்த வருஷத்து தீம் பரமசிவனுடன் ஒரு பயணம், ஜேர்னி வித் சிவா. இது வைக்கிறதுக்கு காரணம் எல்லா ஸ்தலமும் காட்டணுன்ற ஒரு ஐடியா. அதனால் ஃபஸ்ட்டு நந்தி இல்லாத சிவன் இல்லை, முக்கியமான பகவானுடைய வாகனம். ஸோ நந்தியில் ஆரம்பித்து பகவானுடைய திரிசூலம் அண்ட் டமரு காமிச்சிருக்கோம். இங்கே ஒரு சின்ன டெபிக்ஷன் ஆஃப் துவதஸ்தம்பம். ஒரு கோவிலுக்குள்ளே என்டர் பண்ணால் அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால துவதஸ்தம்பமும் காமிச்சிருக்கோம். முக்கியமாக இந்த வாட்டி நாங்கள் தனியாக யோசித்தோம், எல்லா ஸ்தலம் எல்லா லிங்கமும் ஒரே இடத்துல எப்படி காட்ட முடியும்னு யோசித்தோம். ஸோ ஒரு சின்னதாக ஒரு ரொட்டேட்டர் பண்ணோம். இதில் பஞ்சமுகம் பண்ணியிருக்கோம். நாங்கள் பஞ்சமுகத்தில் பஞ்சராம க்ஷேத்திரம், இதெல்லாம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பஞ்சராம க்ஷேத்திரம். பார்க்க விரும்புகிறவா போய் அவசியம் பார்க்கலாம். ஒன்றொன்றுத்துக்கும் கதையும் இருக்குது, பட் இப்போ டைம் இல்லை சொல்ல. பஞ்ச கேதார் 5 உத்தராகண்டில் இருக்கக்கூடிய பஞ்ச் கேதார். அதுக்கப்புறம் பஞ்சசபை, நடராஜனுடைய பஞ்சசபை காமிச்சிருக்கோம். இந்த இடத்துல நவ கைலாயம், நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நவ கைலாயம், அதை நாங்கள் இப்படி பிரித்து ஒரு ஊருக்கு என்னென்ன மகத்துவம், ஒன்று என்னென்ன ஸ்தலங்கள்னு இப்படி காமிச்சிருக்கோம். ஸோ சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகுக்கு எந்த ஸ்தலம், அது மாதிரி ஒரு ஸ்தலமும் we have tried to show. ஃபுல் ஸ்டோரி இங்கே போட முடியல, பட் ஒன்றும் எல்லாரும் அவசியம் போய் விசிட் பண்ணணும். அதனால தான் திஸ் இஸ் கால்டு ஜேர்னி வித் சிவா. நந்திகள் முக்கியமாக, ஸோ we have depicted நந்திகள் வரிசையாக வச்சுருக்கோம். இதுவும் எங்களுடைய தீம் பெவிலியனை சேர்ந்தது தான். பஞ்சபூத ஸ்தலம்,
இதில் முக்கியப்பட்ட இந்த 4 இங்கே நாங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ இவ வந்து மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். முக்கியமான, ஏன்னா எல்லாமே பாடல் பெற்ற ஸ்தலங்கள், அதனால் இவாளை காமிச்சிருக்கோம். உள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலத்துடைய வரலாறு. நம சிவாய. ஷி ஃபயர் எலிமெண்ட், வா ஸ்ரீகாளஹஸ்தி, யா சிதம்பரம். ஷம் கரோதி இதி சங்கரா. அனைவருக்கும் மங்களம் அளிப்பவர் சங்கரர். ஸோ சங்கரரை பற்றியான சிவனுடைய பயணமாக இருக்கிறதுனால அந்த பஞ்சபூத ஸ்தலத்தையும் வாங்க நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணலாம். शिवाय मंदिरम शिव शिवाय शिव शिवाय शिव शिवाय मंदिरम हर ओम शंकर हर ओम शंकर. இங்கே சிவன் நம்ம ஏழை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், ஆவுடையார் ஏன் வலது பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவன் வந்து மேற்க பார்த்து இருக்கும்போது அவருடைய யோனின்றது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாக இருக்கணும். ஆகையினால இது ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கலாம், ஏன் இந்த பக்கம் லிங்கம் திரும்பி இருக்குன்ற ஒரு சந்தேகம் எழலாம். அதனுடைய தாத்பரியம் இதுதான். மேற்க பார்த்து சிவன் டெம்பிள் இருக்கும்போது யோனியானது வலது பக்கமாக இருக்கும். ஏன்னா சக்தி வந்து பார்க்கும்போது நார்த்லேருந்து தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால் இந்த டைரெக்ஷன் இங்கே சிவலிங்கத்துக்கு கொடுத்துருக்கோம். இங்கே நாம் உள்ளே வந்திருக்கோம். இங்கே பஞ்சபூத ஸ்தலங்கள். அதில் நமக்கு பஞ்சபூத ஸ்தலங்களில் 4 க்ஷேத்திரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு க்ஷேத்திரம் ஆந்திர பிரதேஷுக்கு காளஹஸ்தியாக அங்கே இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் பஞ்சபூத ஸ்தலங்கள் முதன்மையானது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் இது வந்து திருவானைக்காவல் திருச்சியில் இருக்கிற ஜலகண்டேஸ்வரர். அதில் பார்த்தீங்கன்னா ஜலத்தில் தான் அந்த லிங்கம் இருப்பார். அதை நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம், ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம், வாட்டருக்குள்ளே இருக்க மாதிரி அந்த இடம் பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபயர் எலிமெண்ட் அருணாச்சலேஸ்வரர். ஜோதியாக இருக்கிறதுனால தீபம் வந்து அருணாச்சலேஸ்வரில் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா எங்களுடைய இன்னொரு லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமாக சிவராத்திரிக்கு அபிஷேகம் எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் அது. இங்கே சிவன் வந்து நமக்கு எல்லாரும் அருள் பாலிக்கிறார், எல்லாருக்கும் பரவாயில்லைக்கு. சங்கரம் நிதி சங்கரதி அப்படின்றதுனால பகவான் எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும்ன்றதுக்காக இந்த சிவனை இங்கே நம்ம ஏழை பண்ணியிருக்கோம். இங்கே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர் எலிமெண்ட்டாக வாயுவாக இருக்கிறது. இதுதான் காளஹஸ்தியில் வந்திருக்கக்கூடிய டெம்பிள். அது அடுத்தது பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கனகசபையா இந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்க்குறோம் சத்யசாய் பாபா அவருடைய 100ஆம் ஆண்டு திருவிழாவை நம்ம பிறந்தநாள் வைபவத்தை கொண்டாடின்னு இருக்கோம் சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன் மூலமாக. இதை முடிச்சுட்டு நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கொலுவாக இந்த இடம் இருக்குது. மொத்தம் இதில் வந்து 5 படி நம்ம ஏழை பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல நவராத்திரிக்கு. முதல் படியில் ஸ்ரீனிவாசரும் தாயாரும் கூட இருக்கா. அதனுடைய வலதுகை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பன். 5வது படியில் பார்க்கும்போது ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு பிரத்யட்சமாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பெருமாள் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஐக்கிரியவர், முருகன். இந்த முருகன் பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக நம்மளுடைய குடும்பத்தோடு வந்துட்டுருக்கார். இந்த முருகன் அன்னபூரணி எல்லாருக்கும் நித்தியமாக எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு இருக்கா. அந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலேருந்து வந்த பிள்ளையார் அவர். அடுத்தது சமயபுரம் மாரியம்மன், நாதுத்வாரா, கிருஷ்ணருடைய 63 போக் நடக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ரங்கமன்னார் இவர் இருக்கார். அடுத்தது வெண்ணைத்தாழி கிருஷ்ணர், 40 இயர்ஸ் ஓல்டு மூர்த்தி இவர். பூவராக பெருமாள், நாத்வாரா, சப்பன் போகுன்னு சொல்லுவோம் நம்ம. 56 விதமான பிரசாதங்கள் அங்கே நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா. ஆஞ்சநேயர் இருக்கார், ராமர் பட்டாபிஷேகத்தோடு அங்கே அருள் பாலிச்சுன்னு இருக்கார். அடுத்த படியில் பார்த்தீங்கன்னா விட்டல் ரகுமாயி, ரொம்ப சிறப்பாக மகாராஷ்டிராவில் கொண்டாடக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காக்கலூர் ஆஞ்சநேயர் இருக்கார். ரிஷப வாகனம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிவனுக்கு ரிஷப வாகனத்தில் இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவ பார்வதி அவருடைய பரிவார் முருகர் பிள்ளையார் குழந்தையோட தரிசனம் கொடுத்துட்டுருக்கார். இதுதான் நம்ம காமாட்சி அம்மனை டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டெய்ட்டி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணின்னு இருக்கா இந்த இடத்துல இது பண்ணுறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பால திரிபுர சுந்தரி.
இது டமரு குழந்தைகளுக்கெல்லாம் வச்சுருக்கோம், இது காட்டணுன்றதுக்காக இந்த டமரு அவளுக்கு இந்த விசேஷம். தென் சத்ய சாய் பாபாவோட பிறந்தநாள் 100வது வருஷ வைபவத்தை கொண்டாடின்னு இருக்கோம். குழந்தைவ கிருஷ்ணரா வந்து நம்மளே பண்ணியிருக்கோம் வாழை. சைனா பொம்மை. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு இது பண்ணக்கூடிய ஒரு பொம்மை அந்த பொம்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன். அவள் வந்து நம்மளுடைய வரவு செலவை கணக்கக்கூடிய சித்திரகுப்தன். அதனுடைய வலகதை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷிரடி சாய் அவதாரம். ராகவேந்திரர் இருக்கார். அதே மாதிரி கருட வாகனத்தில் லக்ஷ்மியோட நாராயணன் வந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன மூர்த்தி நம்மளோட இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மரப்பாச்சி பொம்மை. அடுத்தது ஆண்டாள். செட்டியார் வந்து வியாபாரம் பண்ணுறக்கூடிய ஒரு அழகான காட்சி நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த இடத்துல. அண்ட் நவராத்திரி நாயகிகள் 3 பேர் இருக்கா. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் சகல சௌபாகியத்தையும் கொடுக்கணும்னு இந்த தருணத்தில் மக்கள் டிவி மூலமாக அவளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படியாக பிரார்த்திச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ ஆல் ஹாப்பி நவராத்திரி. ஹாப்பி நவராத்திரி. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நவராத்திரி சார்ந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என எண்ணுகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.